அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இயல் 2ல் உரைநடை பகுதியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி பாடப்பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இயல் 2ல் வாழ்விக்கும் கல்வி அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். கல்வினா என்னது, நம்ம ஏற்கனவே படித்தது தான். அதாவது புதிய புதிய விஷயங்களை கற்பது தான் கல்வி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பள்ளிக்கூடத்தை உங்கள் அறிவை வளர்த்துக்கிறீங்க. அறிவை வளர்த்து தருவது எது? கல்வி. கல்வி நம்ம வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாதது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகை செல்வங்களை விட சிறந்த செல்வம் எந்த செல்வம்னா கல்வி செல்வம். இது நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. அறியாமை என்ற இருளிலேருந்து நம்மளை விலக்கி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பழைய நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடத்தில் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா உயிரினங்களோட மனித பிறவி என்பது ஒரு சிறந்த பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு பகுத்தறிவு அப்படின்ற சிந்தனை இருக்குது. அதோடு நம்ம என்ன பண்ணலாம், மனிதன் பிறந்தவனே இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளால் அவனை என்ன பண்ண முடியாது, ஒரு உதாரணம் காட்ட முடியாது. இவன் இப்படிப்பட்டவன், நல்லவன், கெட்டவன் அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு மனிதனை பற்றியும் ஒரு முன்னாடியே நம்மளால் கூற முடியாது. அவன் வாழ்ந்து தான் அவன் இப்படிப்பட்டவன், அவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், அவன் பணக்காரன், ஏழை அப்படின்றதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் வாழ்ந்து காட்டுறது மூலமாக தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், அதுக்கு அடுத்தது காலம் அறிதல். நமக்கு காலத்தை நம்ம பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும். போனால் காலம் நமக்கு திரும்பி ஒருபோதும் வராது. எப்போவுமே போன காலம், வீணடிக்கப்பட்ட காலமாக தான் கருதப்படுகிறது. அதனால் காலம் அறிந்து நம்ம கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அழியா செல்வம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகை செல்வங்களும், நம்ம வீடு, காசு, பணம், என்னென்னலாம் வச்சுருக்கோம், நம்ம தங்கம், வைரம் இதெல்லாம் வச்சுருந்தா கூட இதெல்லாம் ஒரு நாளில் அழிந்து போகக்கூடிய செல்வம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கல்வி செல்வம் ஒரு நாளும் அழியாது. அதுதான் அழியா செல்வம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒளி விளக்கு. அப்படின்னா கல்வி என்பது ஒரு ஒளி விளக்கு அப்படின்றாங்க. ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு வீட்டுக்கு ஒளி தேவையோ அதே மாதிரி கல்வி என்ற ஒளி மிக இன்றியமையாதது. கல்வி இல்லாத வீடு எப்படி இருக்காங்க, ஒளி இல்லாத வீடு. கல்வி இல்லாத வீடு என்ன சொல்கிறாங்கன்னா இருட்டாக இருக்கும்ல. எப்படி ஒளி இல்லாத வீடு இருட்டாக இருக்குமோ அதே மாதிரி கல்வி இல்லாத வீடு என்ன சொல்கிறாங்களா, ஒளி இல்லாத வீடு. கல்வி அறிவு இல்லாதவர்கள் கலர் நிலம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ கற்றவரும் கல்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்னா விலங்கோடு ஒப்பிடுகிறார். விலங்குக்கும் மனிதனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவன் கல்லாதவன் எப்பவும் விலங்குக்கு தான் சமமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், கல்வியும் பள்ளியும் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. பள்ளி போய் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கல்வி கற்கிறோம். அங்கே யார் இருக்கா, நமக்கு பயிற்றுவிக்க ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த ஆசிரியர் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். அது மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறி என்ன பண்ணுறோம், ஒரு வேலைக்கு போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை நம்மளே என்ன பண்ணுறோம், அனுபவத்தின் வாயிலாக சில வகை கற்றல்களை நம்ம தொடர்கிறோம். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. பள்ளியும் கல்வியும். கற்க கசடரன்னா படிக்க வேண்டிய நூல்களை நம்ம என்ன பண்ணணும், பிழை இல்லாமல் படிக்கணும். அதேமாதிரி கற்க வேண்டிய நூல்களை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும். எல்லாம் கிடைக்குதுன்னு எல்லா நூல்களையும் படிக்காமல் எது சிறந்த நூல்களாக இருக்கோ அதை என்ன பண்ணணுமா, தேர்ந்தெடுத்து அந்த நூல்களை ஆராய்ந்து பார்த்து சிறப்பாக கற்க வேண்டும். இதுதான் இந்த தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டது. இப்போ வாசித்து மிஸ் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். பாடம் கொஞ்சம் பெருசு தான். கடகடன்னு என்ன பண்ணுறேன் மிஸ் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், ஏன்னா டைம் பத்தாது. பாருங்கள், இங்கே நுழையும் முன் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஆகும். பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன. கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை. கல்வியின் இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள், கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம். இந்த பாடத்தில் இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். பாருங்கள், கல்வியின் முக்கியத்துவம், அதுக்கப்புறம் கற்க வேண்டிய நூல்கள், அது கற்கும் கால அளவு அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், வாழ்விக்கும் கல்வியில் உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. ஏனென்றால் மனித பிறவிக்கு தான் எதிர்காலம் சொல்ல முடியாது.
ஒரு மனுஷனை இப்போ என்ன பண்ண முடியாது, பிறந்தவனே அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுடைய எதிர்காலத்தை ஒரு நாளும் நம்மளால் கணிக்கவே முடியாது. ஒரு வாழைக்கன்று வைத்தால் அது எதிர்காலத்தில் வாழை மரமாகி வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு ஆகியவற்றை தரும் என்று வைக்கும்போதே சொல்லலாம். ஒரு வாழைக்கண்டை நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழைக்கண்டை அது என்ன ஆகும், பெரிய மரமாகி நமக்கு வாழைப்பழம் தரும், வாழை இலை தரும், வாழைப்பூ, அதுலேருந்து என்னெல்லாம் பறிக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு தரும்னு முன்னாடியே தெரியும். அந்த வாழைக்கன்றை வைத்தால் அது பெருசாகி வாழை மரமாகி இவ்வளோ பயன்களை நமக்கு தரும்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு மனிதனை என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி இவன் பெருசாக ஆனவொன்னே இவன் காந்தியடிகளாக மாறிடுவான், இவர் பாரதியாராக ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் ஒரு பசுமாடு கன்று ஈன்றால் அது எதிர்காலத்தில் பால் தரும் என்று சொல்லிவிடலாம். ஒரு பசுமாடு கன்று ஈன்றால் அது என்ன பண்ணும், அதனுடைய வேலை அது வளர்ந்தவொடனே என்ன பண்ணும், கண்டிப்பாக பால் தரும். மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. அதனால்தான் இது அருமையான பிறவி. அவன் எதிர்காலத்தில் இவன் இப்படி தான் வருவான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டால் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்றுதான் பெற்ற தாய் சொல்லுவாள். ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா என்ன சொல்லுவோம், ஆண் குழந்தை இல்லைன்னா பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவரது தாயார் புத்திலிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டார்கள். ஆண் குழந்தை என்றுதானே அந்த அம்மா சொல்லியிருப்பார். அப்படி இல்லாமல் இப்போதுதான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்கிறார், உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறார் என்று சொல்லியிருப்பார். பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது ஆண் குழந்தை பெண் குழந்தை தான் சொல்லுவோம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிறந்திருக்கான், ஒரு டாக்டர் பிறந்திருக்கான், ஒரு என்ஜினியர் பிறந்திருக்கான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி காந்தியடிகளுடைய அம்மாக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது அவங்க போய் கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ மகாத்மா பிறந்திருக்காருன்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் இதில் சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் ஒரு மனிதன் இப்படி தான் ஆவான் அப்படின்னு சொல்லி நம்மளால் கணித்து சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், காலமறிதல். உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான். மற்றவை எல்லாம் போனால் வரும், காலமும் நேரமும் போனால் வராது. பாருங்கள், காலத்தை நம்ம வீணடிச்சிட்டோன்னா அது போன காலம் திரும்பி ஒரு நாளும் கிடைக்காது. அதுதான் சொல்கிறாங்க. மேசை நாற்காலி போனால் வரும், ஆனால் தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 நாட்களை வீணடித்து விட்டால் போனது தான். ஒரு தேர்வு நேரத்தில் அவன் 4 நாட்களை படிக்காமல் ஏதோ செய்யாமல் வீணடிச்சிட்டானா அந்த 4 நாட்களும் அவனுக்கு வீணாக தான் போகும். இன்னொரு மாணவனிடத்திலே கடன் கேட்க முடியாது. இன்னொரு மாணவனிடத்தில் போய் போன காலத்தை நம்ம திருப்பி ஒரு நாளும் கேட்க முடியாது. ஒரு 4 நாள் தான் இருந்தால் கொடுடா, மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப தந்தி விடுகிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அடுத்தவன்கிட்ட போய் 4 நாளை திருப்பி கொடுலாம் கேட்க முடியாது, என்றெல்லாம் கேட்க முடியாது. இதற்காக தான் காலமறிதல் கல்வி என்னும் 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியுள்ளார். காலமறிதல், காலத்தை நம்ம கரெக்டாக பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும். அதனால் காலமறிதல் கல்வி என்ற 2 அதிகாரங்களும் திருவள்ளுவர் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அழியா செல்வம். இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் அழிந்துவிடும். நான் வெளியூர் சென்றபோது நண்பரை கேட்டேன், 20-25 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததே, அஃது எங்கே என்று. அது புயல் காற்றிலே விழுந்து விட்டது என்று சொன்னார். அஃது அழிகிற செல்வம். அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்ததே, அஃது எங்கே என்று கேட்டேன். அதை மழை பெய்து இடிந்து விட்டது என்று பதில் வந்தது. இதுவும் அழிகிற செல்வம். பாருங்கள், ஊருக்கு போகும்போது கேட்டிருக்காரு, இங்கே ஒரு பெரிய 20-25 வருஷமாக ஒரு ஆலமரம் இருந்ததே, அது எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. அது என்ன, அது விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கட்டடத்தையும் கேட்குறாரு. இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய செல்வங்கள். ஒரு கால வெள்ளத்தால் என்ன பண்ணும், எல்லாமே அழிந்து போகக்கூடிய செல்வங்கள். நாம் பேசும்போது அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே 2 லட்சம் ரூபாய் வைத்திருந்தார். இப்போது எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய்
கடன் கேட்கிறார் என்று சொல்வோம். அதை போகிறாரே, அவர் பணக்காரராக இருந்தார், திடீர்னு நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு பணம்லாம் அழிஞ்சிருச்சு, பணம்லாம் எப்படியோ போயிடுச்சு, ஏழையாக ஆயிட்டாருன்னு சில டைமில் நம்ம சொல்லுவோம். இது அழிகிற செல்வம், கல்வி அப்படிப்பட்டதன்று. அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார், இப்போது எல்லா பட்டமும் எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம். பாருங்கள், பட்டம் வாங்கியிருந்தால் அவர் பட்டம் படிப்பு படிச்சிருக்காருன்னு தான் சொல்லுவோம். அவர் நாளடைவில் அவருடைய பட்டப்படிப்பு குறைஞ்சிருச்சுன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் கல்வி அழியாதது. அதனால்தான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை என்று வள்ளுவர் கூறுகிறார். மற்ற எல்லா செல்வங்களையோட சிறந்த செல்வம் கல்வி செல்வம் அப்படின்றத கருத்து இந்த திருக்குறள். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒளி விளக்கு. கல்வி ஓர் ஒளி விளக்கு, அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது. அதனுடைய குறிப்பு என்னவென்றால், ஒருவன் கற்றுவிட்டால் அப்படி கற்ற கல்வியை பலருக்கும் அளிக்க வேண்டும். அப்படி பலருக்கும் ஒளி தருவதுதான் கல்வி. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள்? வீடு இருட்டாக இருக்கும். அதுபோல் கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள். பாருங்கள், ஒருவன் கற்றுவிட்டால் அவனுடைய கல்வி செல்வத்தை அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம், பலருக்கும் சொல்லி கொடுக்கலாம். அதன் மூலம் ஒளி கிடைக்கும். பாருங்கள், கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருக்க முடியும்? யாரும் குடியிருக்க மாட்டாங்க, ஏன்னா இருட்டாக இருக்கும். அதனால் கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதனால் கல்வி செல்வம் இன்றியமையாதது. கற்றவரும் கல்லாதவரும். கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை. விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கல்லாதவரை யாரோட ஒப்பிடுறாருன்னா, என்னும் திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். பாருங்கள், கல்வி அறிவு இல்லாதனா அவங்க எதோட ஒப்பிடுகிறார்னா விலங்கோடு சேர்த்து ஒப்பிடுகிறார் திருவள்ளுவர். கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார், அவங்கள விலங்கோடு சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் யார்? திருவள்ளுவர் அந்த திருக்குறளில். ஏன் விலங்கு என்று சொன்னார்? அது சொன்னால் கேட்காது. மாடு ஒன்று பாருங்கள், விலங்குக்கு நம்ம சொன்னால் புரியாது, ஆனால் மனிதனுக்கு இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்றத நம்ம விலைக்கு சொன்னால் அவனுக்கு புரியும். அவனும் அதை என்ன பண்ணுவான், பிரித்தறியக்கூடிய திறனை பெற்றவன். பாருங்கள், மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன், என் பின்னாலே வா என்றால் வருமா? நம் கூட அது வருவதற்கு கையில் பச்சை புல் வைத்து கொண்டு காட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யாது. பாருங்கள், நம்ம மாடு தான் வீட்டுக்கு வானா வராது. அது கையில் நம்ம என்ன வச்சுருக்கணும், புல்கட்டு வச்சுருந்தா தான் நம்ம பின்னாடியே வரும். ஒரு பசுமாடு இருக்கிறது. ஒரு பொருளை உருட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உருட்டிவிடும். ஒரு பொருளை உடைக்க வேண்டும் என்றால் தானாகவே போய் உடைத்துவிடும். ஒரு ஆளை முட்ட வேண்டும் என்றால் தானாகவே போய் முட்டிவிடும். இவ்வளவும் கெட்ட செயல்கள். இவ்வளவும் செய்த அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல செயல். பாருங்கள், நல்ல காரியம். பாருங்கள், ஒரு ஆளை முட்டணும் இல்லை ஒரு பொருளை உடைக்கணும்னா அது மாடே போய் செய்யும். அது யாரும் அதுக்கு சொல்லி தரப்போகிறதில்ல. இது எல்லாமே கெட்ட செயல்கள். ஆனால் அது தர்றது, பால் தரும்போது அது நல்ல செயலாக இருக்குது, நல்ல காரியமாக இருக்குது. அதனால் அதை தானாகவே கொடுக்காது. தானாகவே தம் வீட்டிற்குள் வந்து எங்கே பால் சொம்பை காணோமே என்று அதுவாக எடுத்து வந்து பாலை கொடுத்துவிட்டு போகாது. நல்ல செயலை மனிதன் தானாகவே செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காக தான் சொன்னார். அந்த அறிவை பெற உதவுவது கல்வி. பாருங்கள், நல்ல செயலை மனிதன் என்ன பண்ணணுமா, தானாகவே முன் வந்து செய்ய வேண்டும். அடுத்தவங்க வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேலையை அடுத்தவனுக்காக செய்கிறோன்னா முன்னேற்பாடவர் அவன் நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அதுதான் நம்மளுடைய அறிவு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், அதுக்கு அடுத்தது கல்வியும் பள்ளியும். கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும். மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள், எத்தனையோ பொறியியலாளர்கள் இருப்பார்கள், எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள். அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள். அதை நோக்கி
செலுத்துவதற்காக தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். பள்ளியில் போய் நீ கல்வி கற்றுக்கிற, உனக்கு சொல்லித்தரது யார்? ஆசிரியர்கள் தான். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ மருத்துவர்களை உருவாக்குறாங்க, பொறியியலாளர்களை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வேலைக்கு இப்போ நீங்கள் எல்லாம் போகிறீங்களோ அதெல்லாம் அவங்க ஆசிரியர்கள்லாம் உங்களை தயார்படுத்துகிறாங்க. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம். பள்ளியை ஃபுல்லாக அது எல்லாமே என்னது, கோயில் தான் அப்படின்னு சொன்னவர் யார்? நம்மளுடைய பாரதியார். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார். ஏன் அப்படி சொன்னார் பாரதி? ஏனெனில் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு கல்வி கூடத்தில் தான் என்னது, அவனுடைய எதிர்காலமே நிர்ணயிக்கப்படுகிறது. அவன் நல்லவனாக ஒரு நல்ல படிப்பாளியாக வெளியே வரணும்னா அந்த பள்ளியில் கொடுக்கக்கூடிய கல்வி தான் அவனை நெறிப்படுத்துகிறது. இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும். அதற்காக தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம். பாருங்கள், எல்லாருமே அறிஞர்களாக மாறணும், அறிவாளிகளாக இருக்கணுன்றதாங்க என்ன பண்ணுறாங்க, பள்ளியில் கொண்டு வந்து விடுறாங்க. ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். அவர்கள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு இந்த ஆசிரியர் என்ன செய்வார்? அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி, நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரர்கள் என்று பெயர் வாங்குங்கள் என்று சொல்லிதான் அனுப்புவார். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததையெல்லாம் திருப்பியா கேட்பார்? என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். எல்லா கல்வியையும் நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? நான் சொல்லிக் கொடுத்த கல்வியை எல்லாம் திருப்பி கொடுங்க என்றா கேட்பார்? கேட்க மாட்டார். ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும். கல்வியை ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கல்வி சொல்லித்தராரு, நீங்கள் கல்லூரிக்கு போகிறீங்க, அங்கே நல்ல பேர் எடுங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. நான் சொல்லி கொடுத்த கல்வியை என்கிட்ட திருப்பி தந்துட்டு போங்கன்னு ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், ஆசிரியர் கேட்க மாட்டார். ஏன்னா அடுத்த பிள்ளைகளுக்கும் சொல்லித்தரணும், அதனால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் ஒரு நாளும் கேட்க மாட்டார். கொடுக்க கொடுக்க தான் என்ன பண்ணுமா, கல்வி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமாக தான் என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்களை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், கற்க கசடற. படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். சிலர் 10 புத்தகங்கள் எழுதுகிறார்கள், சிலர் 50 புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல்தான் எழுதியிருக்கிறார். அப்படியென்றால் எவ்வளவு சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும் பாருங்கள். நூல்களை படிக்க வேண்டிய நூல்களை நம்ம ஆராய்ந்து தெளிவாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நூல்களை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். சிலர் 10 புத்தகங்களை உடனே எழுதுகிறாங்க, 50 புத்தகங்களை எழுதுகிறாங்க. ஆனால் வாழ்நாள் முழுக்க திருவள்ளுவர் ஒரே ஒரு நூல் மட்டும்தான் எழுதியிருக்காரு, அது திருக்குறள். அது எவ்வளோ அவர் சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். சில நூல்கள் படித்த உடனேயே விளங்கும். சில நூல்களை படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். பூமியிலே விளைகின்ற பொருட்களில் சில பூமிக்கு மேலேயே விளையும். கத்தரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும். சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி இருக்கும். அவற்றை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒருமுறை படித்தால் போதாது, மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால்தான் அதன் பொருள் விளங்கும். அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை என்று சொன்னார். எதை படிக்க வேண்டுமோ அதை தான் படிக்க வேண்டும். எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம். பாருங்கள், ஒரு சில நூல்களை படித்தவொடனே நமக்கு பொருள் புரியும், சில நூல்களை படித்தவொடனே பொருள் புரியாது. திருப்பி படித்தாதான் அதனுடைய பொருள் விளங்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நூல்களை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஆழ்ந்து நல்லா தெளிவாக கற்க வேண்டும். இப்போ கற்று அதை என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்நாள் முழுவதையும் கடைபிடிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்றாங்க. இருந்தாலும் வாழ்நாள் முழுவதையும் படிச்சுட்டே இருக்கலாம். நூல்களை படிக்கிறதுல எந்த விதிமுறைகளும் கிடையாது. 60 வயசுக்கு மேலே படிக்கக்கூடாதுன்னா யாரும் சொல்ல போகிறதில்ல. அதுக்கப்புறம் பாருங்கள்,
இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளால் வி. முனுசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர். வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. பாருங்கள், சரியான விடை காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல். செகண்ட் ஒன், கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம். லாஸ்ட் ஃபோர்த் ஒன், இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவையெல்லாம். செகண்ட் ஒன் ஆன்சர். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.